பாபு வணக்கம். வாங்கோ வாங்கோ பாபு, உங்கள் சிரிப்பு சூப்பர். இஸ்மாயில் அப்படியா? என்னங்க நிறைய பேர் இன்னைக்கு சொல்கிறீங்க. டெய்லி டேஸ் தான் இந்த சிரிப்பாக தான் சிரிப்பாக சிரிச்சுன்னு இருக்கிறேன். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச்சுங்க. இப்போ போகக்கூடாது, போனால் ஃப்ளட்டு வரும், மங்கீஸ். அதை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கும் தெரியும். அரசியல்னால் எங்களுக்கும் தெரியும். சித்தப்பு அரசியல்னால் எங்களுக்கு தெரியும். சும்மா இருங்க நீங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அலெக்ஸ் சார். லக்ஷ்மி ரவி ஹாய் பிரதர், குட் நைட். குட் நைட்டுங்க. சாப்பிட்டீங்களா? 29 நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்சுங்க. அக்கா என்ன சாப்பிட்டீங்க? மூர்த்திப்பா தோசை சாப்பிட்டேன்ப்பா. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் பள்ளி போது தான் சொல்வேன், காட்டா போது எல்லாம் சொல்ல மாட்டேன். ஆமாம், நீங்கள் பள்ளி போகுதுன்னு சொல்லிங்க. நேச்சர் பையன் பின்னாடி ஏதோ ஒன்று ஒருத்தவனா கட்டை வரல வருது. சொல்லும் போதே பயமாக இருக்குடா. அப்பா கடலுக்கு போனேன் மேடம். போனீங்களா சார்? சூப்பர் சூப்பர். சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க அக்கா. சரிடா தம்பி, தெரிஞ்சா சரிடா. அக்காவோட வீக்னஸ் தெரிஞ்சா சரிடா. ஐ ஹோப் எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட் நவ். வி வில் ஜாயின் லைவ் எவ்ரி டே. குட் நைட் மேடம். மை பெஸ்ட் விஷஸ் டு யுவர் டாட்டர். தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த் மோகன் சார். ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து என்னுடைய உங்களுக்கு இருந்தது, ஏன்னா நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்காக சொல்கிறேன். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சார். மேலே இருந்து சடனாக சும்மா இருங்கப்பா. அக்கா நான் வித்யா சர்வீஸ் நலமா? நல்லா இருக்கேன் வித்யா சர்வீஸ். ஐயோ மறந்துட்டம்மா, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா. வித்யா எந்த வித்யா எனக்கு தெரியலடாம்மா. சவுதி மஸ்தான் ஹாய் வணக்கம். பூபதி ஹாய்ங்க. உங்கள் சிரிப்பில் என்னது இறகாக போல பார்க்கிறேன். இறகாக நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. வரங்களை எல்லாம் கத்திட்டு இருந்துட்டு பள்ளிக்கு பயப்படுகிறோம். வரவங்களெல்லாம் அது நம்ம கரெக்டு தான்டா, கரெக்டு தான்டா தம்பி. தேங்க்யூ ஸோ மச் மேடம். தலை எங்கே போகிறீங்க? ஏன் என்ன டாட்டா காட்டுறீங்க? ஏன் தலை இருத்தலை கொஞ்ச நேரம். அருள்ராஜ் ஹாய்ங்க வணக்கம். என்ன ஒரே அப்படியே தியானத்துலேயே அமர்ந்துட்டு இருந்தா எப்படி தான் தனிமை தேடி. மேக்ஸ்வெல் ஹாய்ங்க வணக்கம். வரவங்கெல்லாம் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ பார்த்துட்ருக்க ஒரு 109 பேர் பார்த்துட்ருக்கீங்க. இந்த 109 பேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயருங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சொன்னோன்னே பாதி பேர் ஓடிட்டீங்க. வாழ்த்து சொல்கிறது ஒரு குத்தமா? ஓடிட்டீங்களாப்பா எல்லாரும். ஏன்பா? நான் அமைதியான பையன் அதானா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த 109 பேர் லைக் போட சொல்லுங்க அக்கா. இல்லைடா ஓடிட்டாங்கடா. சொல்லி முடிக்க வாழ்த்தையே சொல்லும் போதே ஓடிட்டாங்க. இல்லை லைக்கை கேட்டுட்டு இருந்தேன்னா அவ்வளோதான்டா தம்பி. பிரசாந்த் பிஎஸ்பிப்பா வாங்க. ஹாய் அக்கா. சாப்பிட்டாச்சா தம்பி? சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? முருகன் மாஸ் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் பிரசாந்த்ப்பா. 37 லைக் போட்டிருக்கீங்க. ஓகே. நேச்சரு ஒரு மெம்பர்ஷிப் பர்ச்சேஸ் பண்ணால் என்ன, உன்னை வேறு ஒரு இடத்துல மெம்பராக பார்த்தேன். என்ன அப்போ அக்கா உன் அக்கான்றதுனால நீ என்னை ஏமாத்துற? வெளியாளுக்கெல்லாம் அதுதான் எப்போவுமே வந்து எனக்கே நல்லா தெரியும். வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஊரில் இருக்கிறவங்க போய் வேலை செய்வாங்க, ஊரில் இருக்கிறவங்க போய் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. நீ எனக்கு அதான் பண்ணுற. உன் அக்கான்றதுனால எனக்கு எதுவும் பண்ணி தர மாட்டேற. போயிட்டு ஊரில் இருக்கிறவங்களாம் மெம்பர்ஷிப் பர்ச்சேஸ் பண்ணுறேன். மெம்பர்ஷிப் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க மெம்பர்ஷிப் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? சாப்பிட்டாச்சாக்கா? ஓகேப்பா. வாங்க வாங்க முருகேசன். ஒரு சந்தேகம் கேட்டு தொலையும். அக்கா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. இயற்கையே நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஃபேஸ் டல்லாக இருக்குது. ஃபீவர் இல்லைங்க, வெளியே போயிட்டு வந்தேன், ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன்ல, அது அப்படியே டல்னஸாக இருந்தது. இன்றைக்கி நிறைய வேலை, நாளைக்கு வீட்டில் வேறு இருக்க மாட்டோமா, அதனால் இன்றைக்கி நல்லா ஈவினிங்கே வந்து வீட்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக பெருக்கிட்டு ஃபுல்லாக எல்லா வீட்டெலாம் தொடச்சிட்டு வாசல்லாம் தொடச்சிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் இன்றைக்கே முடிச்சு வச்சுட்டேன். போயிட்டு குப்பையெல்லாம் போட்டு எல்லாமே பண்ணிட்டேன் இன்றைக்கி. பாஸ்வேர்டு தெரிஞ்சால் போட மாட்டேனாக்கா, அது கிஃப்ட் பண்ணதாக்கா? அது இல்லைடா. ஓ அவங்க அதில் கிஃப்ட் வந்ததா? சரி சரி சரி. குற்றாலம்ல ஃப்ளட்டு வந்து என்ன பண்ணுவீங்க? கடவுள் வந்து தலையில் என்ன எழுதியிருக்கிறாரோ அதுதான் நடக்கும். தனிமை தேடி குற்றாலத்தில் ஃப்ளட்டு வந்து நான் தப்பிக்கணும், வந்து திரும்ப நம்மக்கிட்ட லைவ் போட்டு பேசணும்னு என் தலையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பேசுவேன். இல்லைம்மா உனக்கு அந்த அளவுக்கு இல்லைம்மான்னு சொன்னார்னா அதுவும் கடவுளோட விருப்பம் தான்.
சரியா அதில் நம்மளோட